சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. ஜான்சி ராணியும் வேலு நாச்சியாரும் வரலாற்றுல இடம் பிடிச்ச மிகப்பெரிய வீர மங்கைங்க. இவங்கள பத்தியெல்லாம் நீ இனிமே போற கிளாஸ்ல கண்டிப்பா படிப்ப. உன் அம்மாவை நான் அவங்களோட தான் ஒப்பிட்டு பாக்குறேன். நீ இதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. உன் அம்மா மாதிரியே தைரியமா இருக்கணும், சரியா? இன்னைக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, உங்க அம்மாவை நான் பார்த்து பேசிட்டு தான் கிளம்புவேன். இது வரைக்கும் நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. என் பேரனையும் உங்க எல்லாரையும் காப்பாத்தி இருக்கிற அந்த பொண்ணு பாராட்டாம இருந்தா என் மனசு கேட்காதுல்ல. அப்படியா பாட்டி? சரி, என் அம்மாவை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என் அம்மா பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவங்க ரொம்ப நல்லவங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. என் அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. அப்படி அடைச்செல்லும். சரி சரி பாப்போம். கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? வந்த 3 பேருமே ரொம்ப மோசமானவங்கடா. கையில நிறைய ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தானுங்க. என்ன மண்டையில அடிச்சு பாத்ரூம்ல எல்லாம் தள்ளிட்டானுங்கடா. விஜி புண்ணியத்தினாலதான் நாங்க எல்லாருமே உயிர் பொழைச்சோம். இல்லன்னா இந்நேரம் எக்கு தப்பா ஏதாவது ஆயிருக்கும். நீ நடந்த சொல்லும் போதே பயமா இருக்குமா, கை காலம் நடுங்குதுமா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏமா எனக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லை? நான் வந்திருப்பேன்ல. நீ வந்து கிழிச்சிருப்ப. அவனுங்க ஒவ்வொருத்தரும் முரட்டு பசங்களா இருந்தானுங்கடா. அவனுங்களை எல்லாம் சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுங்கிற மனநிலைமையில இருந்தோம்டா. என்னம்மா சொல்ற? அப்படியா? ஆமாண்டா சிவா. என்னம்மா இங்க என்ன பண்றீங்க? இல்ல, உள்ள ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் பேசணும். அப்படிலாம் உள்ள போக முடியாதுமா. அவங்களுக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு. பிளட் ஏற 10 நிமிஷம் ஆகும். நீங்க கொஞ்சம் வெளியவே வெயிட் பண்ணுங்க. உள்ள அலோ பண்ண முடியாது. டாக்டர் பார்த்தா திட்டுவாங்க. ப்ளீஸ் மேடம், உள்ள அனுப்புங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது மேடம். சொன்னா கேளுங்க. போக கூடாது மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். மேடம், வெளியவே வெயிட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. சொன்னா கேளுங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ என்ன பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி, ஓகே. நம்மள பாக்குறதுக்கு யாரு வந்திருப்பா? நிலா, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க?
இத பாரு, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஏன் கவலைப்படுற? ம்? நேத்து